அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம ஒரு மழை காலத்துக்கு ஏற்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னாக்குனி தொக்கு செய்ய போகிறோம். நமக்கு இந்த மழை நேரத்தில் மீன் இறால்லாம் கிடைக்காத சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இதேமாதிரி சென்னாக்குனி வாங்கி வச்சுருக்கோம். நம்ம எது வேணாலும் சமைச்சிக்கலாம், தொக்காவும் வச்சுக்கலாம், அதே மாதிரி சம்பால் பண்ணிக்கலாம். இது சின்ன இறால், பொடி பொடி இறால், காஞ்ச இறால், அதை தான் நம்ம சென்னாக்குனின்ட்டு சொல்லுவோம். இதை நம்ம தூள்லாம் பொடியாக்கிறதா நம்ம வறுத்து இதில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம இப்போ தொக்கா செய்கிறதுனால நான் இதை சும்மா வாஷ் பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம ஒரு 4 தடவையாச்சும் கழுவிக்கணும். இதில் நிறைஞ்ச மண் இருக்கும். அதனால் நீங்கள் இதேமாதிரி 4 தடவை கழுவிங்க. கழுவி எடுத்து நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு உருண்டை போட்டாச்சு, தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுலாம். நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முழு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ண வேணாம். இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது முட்டையெல்லாம் பொரிக்கிறதுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே சின்ன சின்ன நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. இது பெரிய ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு, இஞ்சி ரெண்டையும் போட்டுடலாம். இஞ்சி முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துங்க. ஆனால் இஞ்சி பூண்டு இதேமாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வாய்வான பொருளாக இருக்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டுலாம் நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்களும் அதேமாதிரி சேர்த்துங்க. இப்போ இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் நம்ம போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி கிச்சன் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டாச்சு. அது கூடயே நம்ம வச்சுருந்த சென்னாக்குனியும் போட்டாச்சு. போட்டுட்டு இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது தண்ணி ரொம்பலாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. இது குழம்பு மாதிரியும் கிடையாது, நம்ம பெரட்டினா மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துங்க. இது நல்லா காரமான தூள் தான், அதனால் 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதேமாரி போட்டுங்க. நீங்கள் நல்லா காரம் எடுத்துக்கிறதா இருந்தால் இன்னொரு ஸ்பூன் வேண்டாலும் போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா சேர்த்து விட்டுலாம். இதுலேயே நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மற்ற கருவாடெலாம் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக போடக்கூடாது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இதில் அந்த அளவுக்கு உப்பு இருக்காது, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு செத்த நேரம் அப்படியே அடுப்பை சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விடட்டும். இந்த தொக்கு செய்யும் போது இந்த பேன் கொஞ்சம் அகலமான பேனாக பார்த்து செய்யுங்க. அப்போ தான் 4 பக்கமும் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிகிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம பொரிக்கும் சட்டியெல்லாம் செஞ்சோம்னா ஒன்று வேகும், ஒன்று வேகாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். புளி கொஞ்சம் திக்காக தான் நான் ஊற்றுறேன், ரொம்பலாம் தண்ணியாக ஊற்றலை, திக்காக ஊற்றிக்கலாம். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது புளி ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அப்படி புளி ஊற்றலாம், நீங்கள் லெமன் இருந்தாலும் லெமனும் ஊற்றிங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா பரட்டி விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். அப்படியே வேவிட்டோம். எப்படி எல்லாம் கொதிச்சு வருது, சேர்ந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுடலாம். இது கூடயே கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போது கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றணும். அதனால் இப்போ இன்னும் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் வாசம் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சென்னாக்குனியை கூட நல்லெண்ணெய் ஊற்றும், வாசம் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா செத்த நேரம் பொரிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மல்லி புதினாவை போட்டு விட்டுடலாம். பூண்டை கட் பண்ணி போடுறது எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. அதேமாதிரி சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணியே போடுங்க. நம்ம வச்சுருந்த மல்லி புதினா அது மேலே போட்டு விட்டு நம்ம அடுப்பை சத்த சிம்மில் விட்டுடலாம். தானாகவே அப்படியே பொரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், நம்ம சென்னாக்குனி தொக்கு இதோட முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.